உங்களுடைய ரஃப் நோட்ல வந்து சிவகார்த்திகேயன் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்கூல்ல எழுதியிருந்தீங்க. நான் வந்து அஸ்வத் ஆங்கர்னு போட்டு பிராக்கெட்ல சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். இப்போ அதை அடிச்சுட்டு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். That was really cute. பட் சார் எனக்கு ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்துல நீங்க அந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறமா இருக்கலாம், எப்ப வேணாலும் இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆராதனா அவங்களுடைய ரஃப் நோட்டை போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? நீங்க போய் பார்த்தீங்களா, இல்ல அவங்க கிட்ட இதை பத்தி பேசுனீங்களா? இல்ல, இப்ப அவங்க படிக்கிற ஸ்கூல்ல அப்படி ரஃப் நோட், கிளாஸ் நோட் அப்படிலாம் பிரிக்கிறது இல்ல. வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சது வரைகிறது தான். அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராலாம் வரைய தெரியாது, ஆனா கலர்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அந்த மாதிரி வரைஞ்சு காட்டுறது. ஸோ ரஃப் நோட்டுன்னு ஒன்று அவளுக்கு தனியாக கிடையாது. அவளுக்குன்னு ஒரு கலர் புக் இருக்கு, இல்லைன்னா ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏதாவது வரைஞ்சு இது அப்பா இது அம்மான்னு ஒன்று வரைவோம் இல்லையா, வரைஞ்சு அதுக்கு ஒரு ஸ்டோரி எழுதுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்டோரி எழுதி அப்படி இருக்கும் அது மாதிரி. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா பல கருத்துக்கள் இருந்தது. லைக் ஒரு பாயிண்ட்லயும் எப்படி ஒரு குழந்தையோட சைல்ட்ஹுட்ல அவங்களுக்கு நம்ம கொடுக்குற கரெக்ட் கைடன்ஸா இருக்கட்டும், இல்ல பாசிட்டிவ் மோட்டிவேஷனா இருக்கட்டும், அதுதான் ஃபியூச்சர் அவங்களுக்கு மட்டும் இல்ல, பட் இந்த சமுதாயத்துக்கேங்கிறத வந்து பல விதத்துல சொல்லியிருப்பீங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து, ஒரு டயலாக் இல்ல ஒரு மெசேஜ்னா நீங்க எதை சார் சொல்லுவீங்க? எனக்கு அவங்க ஏற்கனவே சொன்ன அந்த டைலாக் தான். சார் பேசுவாங்க, ஒரு மீனை கூப்பிட்டு மறையற சொன்னா அது கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும், ஏன்னா அதுக்கு நீந்த மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாருமே தனித்தனி, எல்லாருமே யுனிக். அது எத்தனை அறிவா இருந்தாலும் நமக்கு 5 அறிவோ 6 அறிவோ 4 அறிவோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு. அது இன்னொரு பெரிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நான் இன்னொரு படம் ரவிக்குமார் டைரக்டரோட சயின்ஸ் ஃபிக்ஷன்ல ஒரு படம் பண்றேன். அதுல ஓப்பனிங் சாங் வந்து ரஹ்மான் சாரோட சாங்ல இந்த விஷயம் வருது. அதுல நீ உனக்கு அதாவது எந்த பறவை வந்து எந்த சிங்கம் வந்து நீந்த துடிக்குது, அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வச்சுதான் அது இருக்கு. ஸோ அது வந்து இந்த படத்துல அவ்வளோ அழகா சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னைக்காவது நம்ம வேற ஒருத்தரை பார்த்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ண நினைக்கும் போது நம்மளே நமக்கு சொல்லிக்கலாம், உனக்குன்னு ஒன்று இருக்கு, நீ அதை ட்ரை பண்ணு அப்படின்றத கூட நமக்கு அடிக்கடி சொல்லிக்கலாம். அது ஸோ அந்த கருத்து இந்த படத்துல அதுவும் சார் மூலமா வந்ததுன்றது அது இன்னும் சூப்பரா இருந்தது. அது சார் ஸ்டைலா வேற சொல்லியிருப்பாங்க, அதால நீந்த மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருப்பாங்க. அது சூப்பரா இருந்தது. அது சூப்பர். That's wonderful. So இப்போ இதே கருத்து இதே மெசேஜை பாத்தீங்கன்னா நம்ம கோலிவுட்ல இருக்கிற இன்னும் பல ஹீரோஸ் வந்து நமக்காக சொல்ல போறாங்க. சோ அது என்னங்கறத எல்இடில பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? எஸ், உங்களுடைய ஃபேவரட்டான தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஸோ நீங்க வந்து ரஜினி சாருடைய வாய்ஸ்ல இந்த மெசேஜை வந்து சொல்லணும். இது மிமிக்ரிக்காகன்னு இல்லை, இது எல்லார்கிட்டயும் வந்து போய் சேரணும் அப்படின்றதுனால எல்லா ஹீரோஸும் இந்த விஷயத்த வந்து சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஒரு மீனை கூப்பிட்டு அதை மறையறு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா ஃபெயில் தான் ஆகும், ஏன்னா மீனுக்கு நீந்த மட்டும்தான் தெரியும். ஸோ மீனை மீனா இருக்க விடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் அர்ஜுன் சாரோட ஃபேவரட் ஹீரோ. அர்ஜுன் சார், would you like to try? No. இது எப்படி சொல்றது? நம்ம வீட்டு பிள்ளையிலேயே அவருடைய வாய்ஸ் எடுத்துருப்பீங்களே தங்கச்சி அப்படின்னு. அது அவர் வாய்ஸை நான் வந்து லிப்சிங்க் தானேங்க பண்ணேன். உங்களால முடியும். ஓகே. ஒரு வீடை கூப்பிட்டு அதை வரையேறுன்னு சொன்னா அது எப்படி ஏறு, எப்படி போயேறு, அது ஃபெயில் தானே ஆகும். ஒரு மீனை கூப்பிட்டு மரமேற சொன்னால் அது எப்படி ஏறும், அது ஃபெயில் தான் ஆகும், அதை நீந்தி பார்க்க சொல்லுங்கள், உலகத்திலேயே வேகமாக அதுதான் நீந்தும், மீனை மீனாக இருக்க விடுங்கள். கமல் சார், உலக நாயகன். ஒரு மீனை கூப்பிட்டு அதை மரம் சொன்னா இட் காண்ட், அதை நீந்த சொல்லுங்க, அழகா நீந்தும், ஜெயிக்கும். மீனா இருக்கும். Sir, you will forever be our favorite entertainer. But sir, கடைசியா we have ஒரே ஒரு request. எங்களுக்காக நாங்க அப்பத்துல இருந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் வாய்ஸ்ல. Hey, no comments. சரிங்க சார், ஒரு வாட்டி அந்த டைலாக் சொல்ல நான் ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். இல்ல பதட்டமா இருக்கு சார் எனக்கு. அந்த டைலாக் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். நமக்கு கேட்கதான் தெரியும். So thank you so much, சிவகார்த்திகேயன் சார்.